செப்பனியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும். திரும்ப வாசிக்கலாம். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. செப்பனியாவின் புஸ்தகத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் யூத ஜனங்களை உணர்த்தின ஒரு புஸ்தகம். செப்பனியாவின் புஸ்தகம் யோசியா என்கிற ராஜாவினுடைய காலத்தில் யோசியா என்கிற தேவ மனிதன் அன்னைக்கு இருந்த சபைகளையும் அன்னைக்கு இருந்த தேசத்தையும் பரிசுத்தப்படுத்துவதற்கு முன்பாக அந்த காலகட்டங்களில் சபையை எச்சரிக்கும்படி கர்த்தர் இந்த செப்பனியா என்கிற மனிதனை எழுப்பி அவன் மூலமாய் சொன்ன வார்த்தைகள் தான் இந்த 3 அதிகாரங்கள். இந்த அதிகாரத்தின் முடிவு பகுதியில் ஆரம்பங்களில் கர்த்தர் சபையை பரிசுத்தப்படுத்துவதற்காக அநேக காரியங்களை கர்த்தர் பேசினார். அநேக காரியங்களை அவர்களோடு இடைப்பட்டார். அவர்கள் கர்த்தரை தேடாத அனுபவங்கள், அவர்களுக்குள் இருந்த குழப்பங்கள், அவர்களுக்குள் இருந்த அழுக்குகள், இது எல்லாத்தையும் கர்த்தர் அவர்களுக்கு உணர்த்தினார். உணர்த்தி முடித்துவிட்டு கடைசியில மீந்திருக்கிற ஒரு சீயோனின் சந்ததிகளை பார்த்து கர்த்தர் பேச ஆரம்பித்தார். மீந்திருக்கிற ஒரு கூட்டம் இருந்தது. ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் கர்த்தரை தேடுவதற்கும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்கும் ஒரு சிறு கூட்டத்தை கர்த்தர் யூதாபுத்திரர்கள் வைத்திருந்தார். அப்படி வைத்திருந்த யூதாபுத்திரரை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, சீயோனை பார்த்து சொல்றாரு, உன் கைகளை தளர விடாது, உன் கைகளை தளர விடாது. என் பிரசங்கத்தின் தலைப்பு தளர விடாதே, பலப்படுத்து. தளர விடாதே, பலப்படுத்து. இந்த காலவேளையில் கர்த்தர் நம்மளோடு பேசுவாராக. 7 மாதத்தை கடந்துட்டோம். 8வது மாதத்தினுடைய 2வது நாளில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறோம். 8 மாதங்கள் 7 மாதங்களை முடிக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். வருஷத்தின் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறோம். இதுவரையிலும் கர்த்தர் அநேக காரியங்களை நம்முடைய வாழ்வில் செய்து கொண்டே இருக்கிறார். இங்க சபையை பார்த்து சொல்ல, தளர விடாதே, உன் கைகளை தளர விடாதே. ஆமே, இந்த காலவேளையில சொல்லி பாருங்க, தளர விடாதே, தளர்ந்து போக விடாதே. அப்படின்னா இந்த சபை ஏதோ ஒரு காரியத்தில் சோர்ந்து போய் கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு காரியத்தில் பலவீனப்பட்டு கொண்டே இருக்கிறது, ஏதோ ஒரு காரியத்தில் இவர்கள் வாழ்க்கை தடுமாறி கொண்டிருக்கிறது. அதனால கர்த்தர் சொல்றாரு, சீயோனே தளராதே, தளராதே. ஆமே, ஏசாயாவில் வாசிக்கிறோம், தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடின முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இவர்கள் தளர்ந்து போயிட்டாங்க. ஒன்னு தெரியுமா, நான் ஒரு 4 வார்த்தையை சொல்லட்டுமா? தளர விடாதே அப்படின்னு கர்த்தர் சொல்றாருன்னா அதுக்குள்ள ஒரு 4 விஷயம் இருக்கிறது. ஒன்னு, அவர்கள் பலவீனமா இருக்கிறார்கள். அவர்கள் பலவீனமா இருக்கிறதுனால தான் அவருடைய கைகள் தளர்ந்து போகிறது, இருதயம் தளர்ந்து போகிறது. அவர்கள் பலவீனத்தை சந்திக்கிறார்கள். 2வது, அவர்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள். காரியங்கள் தங்களுக்கு கைகூடி வராததுனால அவருடைய இருதயங்கள் சோர்ந்து போயிருக்கிறது. சோர்ந்து போயிருக்கிறதுனால கைகள் தளர்ந்து போகிற நிலைமைகளை வாழுகிறார்கள். 3வது, கைவிடப்படுகிற அனுபவங்கள். கைவிடப்படுகிற அனுபவங்கள். இவங்க வாழ்க்கையில இவங்க நம்பின எல்லாமே இவங்களை கைவிடுகிறது. இவர்கள் நேசித்த எல்லாமே இவர்களை கைவிடுகிறது. குடும்பம் கைவிடுகிறது, தேசம் கைவிடுகிறது. எல்லா இடத்திலேயுமே கைவிடப்படுகிற அனுபவங்கள் நடுவில் வாழ்கிறார்கள். அதனால இருதயம் தளர்ந்து போகிறது. 4வது, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, நெடுங்காலமாய் காத்திருக்கிறார்கள். இவர்கள் தளர்ந்து போக ஒரு காரணம், நெடுங்காலமாய் காத்திருந்தல். நெடுங்காலமாய் காத்திருந்து காத்திருந்து கிடைக்காததனால இருதயங்கள் தளர்ந்து போகிறது. திரும்ப சொல்லுகிறேன், இவர்கள் தளர்ந்து போக 4 காரணங்கள். 1, பலவீனம் அடைந்ததினால, ஆத்துமா சரீரங்கள் பலவீனம் அடைந்ததால் தளர்ந்து போகிறார்கள். 2வது, சோர்வடைந்ததினால, ஓடி 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 சோர்வடைந்ததினால
எதிர்பார்த்த பலன்கள் இல்லை, எதிர்பார்த்த உயர்வுகள் இல்லை, அதனால தளர்ந்து போனார்கள். மூன்றாவதாக கைவிடப்படுகிற அனுபவங்கள். எத்தனையோ காரியங்களில் இவர்கள் கைவிடப்பட்டிருக்கிறார்கள், அதனால் இருதயங்கள் சோர்ந்து போகிறது, தளர்ந்து போகிறார்கள். கடைசியாக ஒன்று, நெடுங்காலமாய் காத்திருந்தார்கள், நெடுங்காலமாய் ரட்சிப்புக்காய் காத்திருந்தார்கள், நெடுங்காலமாய் விடுதலைக்காய் காத்திருந்தார்கள், நெடுங்காலமாய் மாற்றத்துக்காய் காத்திருந்தார்கள். ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு சின்ன கூட்டம் நெடுங்காலமாய் காத்திருக்கிறது. ஒன்று தெரியுமா, வேதத்தில் எல்லாரும் காத்திருப்பதில்லை, ஒரு சின்ன கூட்டம் மாத்திரமே கர்த்தருக்காய் காத்திருக்கிறது. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் போராடுவதில்லை, மாறாக ஒரு சிறு கூட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் போராடுவதற்காக, கர்த்தருடைய சமூகத்தில் நின்று யுத்தம் செய்வதற்காக ஒரு சிறு கூட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த சின்ன கூட்டம் நெடுங்காலமாய் காத்திருக்கிறது. செய்ய பலனில்லை, பிரயாசப்பட பலனில்லை, ஓட பலனில்லை, மற்றவர்களைப் போல சாதிக்க பலனில்லை. அதனால எப்ப விடியும் எப்ப விடியும் என்று ஜாமக்காரன் காத்திருப்பது போல ஆண்டுடைய பிரசன்னத்துக்காய் காத்திருக்கிற ஒரு கூட்டம். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் சோர்ந்து போகாதபடி ஜெபிக்கும்படி சொல்லும் போது கர்த்தர் சொல்லுகிறார், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்தபடி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல். பார்த்தீங்களா, நெடுங்காலமாய் காத்திருக்கிற ஒரு கூட்டம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம், நெடுங்காலமாய் காத்திருக்கிற ஒரு கூட்டம், பலவீனப்படுகிற ஒரு கூட்டம், சோர்ந்து போகிற ஒரு கூட்டம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம். அவரால் தெரிந்து கொள்ளப்படாதவனுக்கு 1000 வழிகள் இருக்கலாம், ஆனால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு ஒரே ஒரு வழி, பரலோகமே. பரலோகமே. அவன் கண்கள் ஒவ்வொரு நாள் பரலோகத்தை நம்பி இருக்கிறது, அவனுடைய இருதயம் ஒவ்வொரு நாள் பரலோகத்தை சார்ந்திருக்கிறது. வேற வழி இல்லை, நம்புறதுக்கு ஆள் இல்லை, உதவி செய்ய ஆள் இல்லை. எல்லாரும் கைவிடுகிறார்கள், எல்லாரும் விட்டு விலகுகிறார்கள், நம்பின நம்பிக்கை எல்லாம் உடைந்து போகிறது. நெடுங்காலமாய் காத்திருக்கிறோம், ரட்சிப்புக்காக, மகிமைக்காக, விடுதலைக்காக காத்திருக்கிறோம். அந்த கூட்டத்துக்கு கர்த்தர் வைக்கிற ஒரு பெயர் சியோன். சியோன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தை பார்த்து சொல்றாரு, உன் கைகளை தளர விடாதே, உன் கைகளை தளர விடாதே. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அநாதி தேவன், அவருடைய அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் ஆதாரம். அப்படியான அந்த சின்ன கூட்டத்தை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றார், தளர விடாதே, உன் கைகளை தளர விடாதே. நீ காத்திருக்கிற உண்மைதான், போராடுகிற உண்மைதான், ஆனால் உன் கைகளை தளர்ந்து போக விடாதே. அப்படியானால் அந்த கைகள் நிச்சயமாய் கர்த்தருடைய பதிலை பார்க்கும். அப்படியானால் நிச்சயம் அந்த கைகள் தேவனுடைய விடுதலையை சந்திக்கும். நிச்சயமாய் அந்த கைகள் ரட்சிப்பை காணாமல் திரும்புவதே இல்லை. 7 மாதங்களாக தளர்ந்த நிலையில் இருக்கலாம், 8வது மாதத்தில் அந்த சீயோனை பார்த்து தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தளர விடாதே, தளர விடாதே. அப்படியானால் பதில் சீக்கிரம் வரும், பதில் சீக்கிரம் வரும். தளர்ந்து போகிறவனை பார்த்து கர்த்தர் தளராதே என்று சொல்றாருன்னா, அவர் இறங்க சித்தம் வைத்திருக்கிறார், அவர் உதவி செய்ய சித்தம் வைத்திருக்கிறார். அவனுக்காக எழுந்தருளி தம்முடைய மகிமையை விளங்க செய்ய அவர் சித்தம் வைத்ததினால அவர் சொல்ல, தளர விடாதே, தளர விடாதே. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். அப்ப நல்லா புரிந்து கொள்ளணும், நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த வசனத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் சொல்றார், பயப்படாதே, தளர விடாதே. 2 வார்த்தைங்க சொல்றார், பயப்படவும் செய்யாத, தளரவும் விடாத. சூழ்நிலையில கண்டு பயப்படாத, கைகளை தளர விடாத. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ போற பாதை கரெக்ட் தான், நீ செய்யற யுத்தம் கரெக்ட் தான், நீ போகிற வழி கரெக்ட் தான், அதுல போயிட்டே இரு, தளர விடாத. ஆண்டவர் ஒரு இடத்துல தளர விடாதன்னு சொல்றாருன்னா கண்டிப்பா அந்த காரியம் ஜெயமாய் முடியும், அந்த காரியம் மகிமையாய் முடியும். கர்த்தர் மாத்திரம் நீ சோர்ந்து போகாதன்னு சொல்வாரானா அந்த காரியத்தில் நமக்கு ஜெயம் தர கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். தளர விடாதே.
அவர் சபையை ரொம்ப 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 பலப்படுத்துகிறார். தளர விடாதே, தளர்ந்து போக விடாதே, தளர்ந்து போக விடாதே. இந்த சபை நெருக்கத்தின் நடுவில் வாழும் போது, சோர்வுகளின் நடுவே வாழும் போது கர்த்தர் பலப்படுத்துகிறார். தளர்ந்து மாத்திரம் போக விட்டுறாத விட்டுறாத. இந்த கால வேளையில் நான் வேகமாய் 1-2 காரியங்களை சொல்லி நான் கடந்து போகிறேன். கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் தளர்ந்து போகிற சில அனுபவங்கள் இருக்கிறது. சில சூழ்நிலைகள் நம்மளை மிகவும் தளர்ந்து போக பண்ணுகிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், 2 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். எல்லாரும் திருப்பிக் கொள்வோமா? 17ஆம் அதிகாரம், 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. அவன் விடாய்த்தவனும் கை தளர்ந்தவனுமாயிருக்கையில் பாத்தீங்களா, பாத்தீங்களா? அந்த வார்த்தையை பாருங்க. அகித்தோப்பேல் சொல்றான், நான் அவனை திடுக்கிட பண்ணுவேன், நான் அவனை திடுக்கிட பண்ணுவேன். ஏன்? தாவீது கை தளர்ந்தவனா இருக்கிறான். அகித்தோப்பேல் சொல்றான், இதான் வாய்ப்புயா, இது நல்ல வாய்ப்பு. தாவீது கை தளர்ந்தவனா இருக்கிறான். கர்த்தர் அவனை மறந்துட்டாரு, கர்த்தர் அவனை விட்டுட்டாரு. 3வது சங்கீதம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். அந்த சங்கீதமும் இந்த வார்த்தையும் ஒரே சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள். தாவீது சொல்றார், ஆண்டவரே என்ன பார்த்து என்ன சொல்றாங்க தெரியுமா? தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என்னை பார்த்து சொல்லுகிறவர்கள் கர்த்தர் அவனை கைவிட்டார், கர்த்தர் அவனை விட்டு விலகினார், கர்த்தர் அவனை விட்டு தூரம் போயிட்டார் என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். அது அகித்தோப்பேல் சொல்றான், கர்த்தர் அவனை மறந்துட்டாரு, கர்த்தர் அவனை கைவிட்டாரு, அவன் தளர்ந்தவனாய் இருக்கிறான். யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. 1 சாமுவேல் 17 2 சாமுவேல் 17 கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. 1 சாமுவேல் 17 ஒரு ராஜா கை தளர்ந்தவனா இருக்கிறான், ராஜ்யமே தளர்ந்து இருக்கிறது. தாவீது என்ட்ரி ஆகிறான், கோலியாத்தை பார்க்கிறான். பார்த்த உடனே அவனுக்குள்ள ஆவி உற்சாகம் கொள்ளுகிறது, அபிஷேகம் உற்சாகம் கொள்ளுகிறது. அவன் உள்ள போகிறான், யுத்த களத்தில் நிற்கிறான். ஒரு கல்லை எடுத்து கவன் எடுத்து எரிகிறான். அந்த கோலியாத்து மடிந்து போகிறான். இஸ்ரவேலுக்கு மிகப்பெரிய ரட்சிப்பை கொண்டு வந்தவன். ஆனால் 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் யோசித்து பாருங்க. ஒரு சப்ஜெக்ட் திருப்பி பாருங்க. இப்ப தளர்ந்தவன இவன் நிற்கிறான். அன்னைக்கு ராஜா நின்னால் இவன் கை தூக்கி உயர்த்தி ஆமே கோலியாத்தை ஜெயம் எடுத்தான். இன்னைக்கு தாவீது கை தளர்ந்தவனா, கை தளர்ந்தவனா, யுத்தம் செய்ய முடியாதவனா, போராட முடியாதவனா, எதிர்த்து நிற்க பலன் இல்லாதவனா. ஏன்னா எதிர்த்து நிற்பதே தன்னை பற்றி நல்லா அறிந்தவன், எதிர்த்து நிற்கிறவன் தன்னோடு போஜனம் புசித்தவன், எதிர்த்து நிற்கிறவன் தன் தோள் மேல் கை போட்டு தன்னை உற்சாகப்படுத்தினவன், எதிர்த்து நிற்கிறவன் நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தவன். எதிர்த்து நிற்கிறவன் சாதாரண ஆள் அல்ல. ஒரே ஆலயத்தில் பக்கத்தில் உட்கார்ந்து ஆராதித்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் எதிர்த்து நிற்கும் போது தாவீதுடைய நிலையை பாருங்க. கை தளர்ந்த நிலை, கை தளர்ந்த நிலை. அதனாலதான் தாவீது சொல்றான், என்னோடு அப்பம் புசித்தவனும் என்னோடு ஆராதிச்சவனும் தன் குதிங்காலை எனக்கு விரோதமாய் தூக்கி இருக்கிறான். அப்படியானா தூக்கின கூட்டம் சாதாரண கூட்டம் அல்ல, இவனோடு நெருக்கமானவர்கள். நான் சொல்ற வார்த்தையை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். எப்போது நமக்கு நெருக்கமானவர்கள் நம்மை எதிர்க்க ஆரம்பிக்கிறார்களோ அப்போது கை தளர்ந்து போகும், கைகள் தளர்ந்து போகும். நாம் நேசிக்கிறவர்கள், நம்மோடு கூட பயணித்தவர்கள், அவர்கள் நம்மை எதிராளியாய் பார்க்க ஆரம்பிக்கும் போது, அவர்கள் நம்மை விமர்சிக்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆவிக்குரியவனுடைய கைகள் தளர்ந்து போகிறது. கர்த்தர் சொல்றாரு, தளர விடாத, தளர மட்டும் விடாத, அவனுக்கு முன்ன கலங்காத, அவனுக்கு முன்ன கலங்கி போகாத. உனக்கு விரோதமாக நான் எழும்பி யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிற அந்த மனிதனுக்கு முன்பு கலங்காத. ஏன்? ஆண்டவர் யுத்தத்தை நடப்பிக்க வல்லவராயிருக்கிறார். தாவீது கை தளர்ந்தவனாயிருக்கிறார். தாவீதால யுத்தம் பண்ண முடியாத நிலை, தாவீது சோர்ந்து போன நிலையில் இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, தளர விடாத, தளர விடாத. அகித்தோப்பேல் சொன்னது கரெக்டா தப்பானா 100க்கு 100 கரெக்ட். 14ஆம் வசனம் சொல்லுகிறது, 17 14 அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகித்தோப்பேலின் ஆலோசனை பார்க்கிலும் அர்க்கியனாகிய ஊசாவின் ஆலோசனை நல்லது என்றார்கள். இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு
அகித்தோப்பேலே நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குறதுக்கு கர்த்தர் அகித்தோப்பேலி நல்ல ஆலோசனை, அகித்தோப்பேலி நல்ல ஆலோசனை. அவன் சொன்னது கரெக்ட். அந்த தளர்ந்த நேரத்தில் அடிச்சா தாவீது செத்து போவான். இந்த தளர்ந்த நேரத்தில் அடிச்சா தாவீதால திரும்ப எழும்ப முடியாது. ஏ சாத்தானுக்கு தெரியும், இப்ப உன்னை அடிச்சா இவன் எழும்ப மாட்டானவனுக்கு தெரியும். இப்ப அவனை மேற்கொண்டா இவனால திரும்ப எழும்பி பிரகாசிக்கவே முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். ஆனா ஏன் அவனால நம்மளை மேற்கொள்ள முடியலன்னா அவனுடைய சகல ஆலோசனைகளையும் அபத்தமாக்குறதுக்கு ஏதோ ஒரு மூலையில கர்த்தர் தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணிக்கொண்டே இருக்கிறார், விளங்க பண்ணிக்கொண்டே இருக்கிறார். தாவீதுக்காக ஊசா என்கிற மனிதனை அங்கே எழுப்பி நல்ல ஆலோசனையை கர்த்தர் அபத்தமாக்கினார். இன்னைக்கு நாம் நிற்கிறோம் என்றால், இன்னைக்கு பிரகாசிக்கிறோம் என்றால் ஒரே ஒரு காரணம், சாத்தான் கொடுத்த நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் அபத்தமாக்கினதுனால, சாத்தான் எடுத்த நல்ல தீர்மானங்களை கர்த்தர் உடைத்தறிந்ததுனால, எத்தனையோ காரியங்களில் வீழ்த்துவதற்காக அவன் எடுத்த எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் அபத்தமாக்கி போட்டார், ஆண்டவர் அபத்தமாக்கினார். நான் தளர்ந்திருக்கிற நேரம் யாருக்கு தெரியுதோ தெரியலையோ, பிசாசுக்கு நல்லா தெரியும் நான் எப்ப சோர்ந்து போறேன், எப்ப தளர்ந்து போறேன்னு அவன் நன்றாய் அறிந்திருக்கிறான். அதனாலதான் அந்த கால வேளையில கர்த்தர் சொல்றார், கைகளை மாத்திரம் தளர விடாத, உன் கைகளை மாத்திரம் தளர விடாத. உனக்கு எதிராய் சத்துரு எழும்பி இருக்கலாம், ஆனா தளர விடாத. உனக்கு எதிராய் சத்துரு போராடலாம், தளர விடாத, தளர விடாத. அதனாலதான் சங்கீதம் 3வது சங்கீதத்தில் தாவீது பாடுகிறார், நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமோ இருக்கிறீர், இருக்கிறீர். நீர் என் கேடகம், நீர் என் கொம்பை உயர்த்துகிறவர், என் தலையை உயர்த்துகிறவர். என் சத்துருக்கள் எல்லாம் ஆமை தாடையினால் தாடையிலே அடித்து பற்களை தகர்த்து போடுவீர். ரட்சிப்பு கர்த்தருடையது. என் பக்கத்தில் 1000 பேர் 10000 பேர் விழுந்தாலும் பயப்படேன், பயப்படேன் சொல்றான், பயப்பட மாட்டேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கை தளர்ந்தவன் ஆனால் கைகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. கை தளர்ந்தவன் யுத்தம் பண்ண பலன் இல்லை, பட்டயத்தை தூக்க பலன் இல்லை, எடுத்து போராட பலன் இல்லை, ஜெபிக்கவும் பலன் இல்லை, ஆராதிக்கவும் பலன் இல்லை. ஆனால் கைகள் மாத்திரம், கண்கள் மாத்திரம் கர்த்தரை நோக்கி கொண்டே இருக்கிறது. எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பே. ஒரு காலத்தில் எதிரிய கண்டாலே துரத்தி துரத்தி அடித்தவன் இப்ப சோர்ந்து போயிருக்கிறான். ஆனா அவருடைய இருதயம் மாத்திரம் ஆண்டவரையே சார்ந்திருந்தது, ஆண்டவரை சார்ந்திருந்தது. தளர விடாது, தளர விடாது. தாவீது விடாய்த்திருக்கையில் தான் சாத்தான் மேற்கொள்ள பிரயாசப்பட்டா. ஆனா தளர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பலன் என்ன தெரியுமா? ஒரு பலன் என்ன தெரியுமா? ஆமே, ஆபகுக் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அகங்காரியா இருக்கிறானே அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல. தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். அந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? அந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. ஆபகுக் என்கிற தேவ மனிதன் தளர்ந்து போய் ஜெபம் பண்றான், கைகள் தளர்ந்து போய் என்ன சொல்லி ஜெபிக்கிறான்? அதனுடைய 13 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே. பின்னை துரோகிகளை நீ நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிற நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமா இருக்கிறது. அவன் சோர்ந்து போய் ஜெபம் பண்றான். நீதிமானை துன்மார்க்கன் மேற்கொள்றானே, நீதிமானை துன்மார்க்கன் அழிக்கிறானே, அப்பெல்லாம் ஏன் மௌனமா இருக்கிறீர்? தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணரே, ஏன் அமைதியா இருக்கிறீர்? ஏன் பதில் தர்றதில்லை? துன்மார்க்கன் நீதிமானை மேற்கொள்ளுகிறான்,
அழிக்கிறான், நீதிமானை அழிக்கிறான். அதுல வாஸ்து பாருங்க, நீதிமானை எப்படியெல்லாம் சத்துரு அழிக்கிறான். 10ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் ராஜாக்களை ஆகடியம் பண்ணுவார்கள், அதிபதிகள் அவர்களுக்கு பரியாசமாயிருப்பார்கள், அவர்கள் அரண்களை எல்லாம் பார்த்து நகைத்து மண்மேடுகளை குவித்து அவைகளை ஆண்டவர் சொல்றாரு. துன்மார்க்க ஒருத்தன் வர்றான், அவன் மண்மேடு குமிப்பான், குமிச்சு அரண்மனைகளை பிடிப்பான், அரண்மனைகளை மேற்கொள்ளுவான்னு கர்த்தர் சொன்ன உடனே தீர்க்கதரிசி கேட்கிறாரு, இதெல்லாம் எப்படி நீர் பார்க்கிறீர்? இதை எப்படி உம்மால பார்க்க முடிகிறது? தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, நீர் எப்படி நீதிமான் அழிக்கப்படுகிறதை இப்படி பார்க்கிறீர் என்று கேட்டபோது அவனுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பதில், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எதிரி வரத்தான் செய்வான், துன்மார்க்கன் வரத்தான் செய்வான், பாடுகள் வரத்தான் செய்யும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் பேலன் என்ன தெரியுமா? விசுவாசம் தான் உன் பேலன், விசுவாசம் தான் உன்னுடைய பேலன். விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைப்பான். வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் கர்த்தர் இங்க ஒரு பெரிய வார்த்தை வைக்கிறார், விசுவாசம் என்ற வார்த்தையை. அதுதான் பேலன். தளர விடாதபடி கைகளை பலப்படுத்த வேண்டுமானால் விசுவாசம் என்கிற ஒன்றை நமக்குள்ள உருவாக்க வேண்டும். ஆபோகு தீர்க்கதரிசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், விசுவாசத்தினாலதான்ப்பா நீதிமான் பிழைப்பான். தாவீது கை தளர்ந்தவனாய் விடாய்த்தவனாய் இருக்கையில் அவனை தப்புவித்தது அவன் கர்த்தர் மேல் வைத்த விசுவாசம், அவன் கர்த்தரை நம்பின விதங்கள், அவன் கர்த்தர் மேல் வைத்த அந்த பாசம், அந்த நேசம் தான் தாவீதை தப்புவித்தது. அவன் கர்த்தர் மேல் விசுவாசமாய் இருந்தபடியினால் கர்த்தர் அவனை இக்கட்டுகளுக்கெல்லாம் விலக்கி மீட்டு தாவீதின் ராஜ்யத்தை ஆண்டவர் ஸ்திரப்படுத்தினார். என் கைகள் தளர்ந்து போகும்போது, இருதயங்கள் தளர்ந்து போகும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், கொஞ்சம் ஆண்டவரை விசுவாசி, கொஞ்சம் ஆண்டவரை நம்பு. ஏன் தளர்ந்து போகிற நீ ஜெயம் எடுக்கிற காலம் வருகிறது, தளர்ந்து போகிற நீ மேற்கொள்ளுகிற காலம் வருகிறது, தளர்ந்து போகிற நீ யுத்தம் செய்கிற காலம் வருகிறது. யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. ஆண்டவர் ஒருத்தனை பார்த்து நீ தளர விடாத, விசுவாசமா இரு என்று அவர் சொல்லுகிறார் என்றால் அவன் எட்டின தூரத்துக்கு வந்துட்டான் அர்த்தம், அவன் எட்டின எல்லைக்கு வந்துட்டான் அர்த்தம். அவனை தேவன் கொண்டு வர நினைத்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டார். அவனை தளர விட மாட்டார், தளர விட மாட்டார். ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிற ஒருவன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவன் ஓடி ஓடி வருகிறான். அவன் ஒரு கட்டத்தில் இன்னொரு பக்கத்தில் ஒரு 100 மீட்டரோ 200 மீட்டரோ ஓடுனா எல்லையை பிடிச்சிடலாம். அது வரைக்கும் முதல்ல ஓடி வந்தவன் அந்த எல்லை வரும்போது கால்கள் தளர்ந்து, சரீரம் தளர்ந்து அப்படியே சோர்ந்து போய் அவன் கால்கள் தடுமாறுகிற இடம் வரும்போது அருகில் நிற்கிறவர்கள் எப்படி உற்சாகப்படுத்துவார்கள் தெரியுமா? இன்னும் பக்கம்தான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான், கொஞ்ச தூரம் தான், எப்படியாவது ஓடு, எப்படியாவது ஓடு, அவனை உற்சாகப்படுத்துவார்கள். அந்த சத்தம் அவனை என்ன செய்யணும்? நம்ம பக்கத்தில் வந்துட்டோம் போல, நெருங்கிட்டோம் போல என்று நினைத்து, ஆமே, ஏன்னா ஓடி ஓடி ஒரு கட்டத்தில் கண்கள் அப்படியே மங்க ஆரம்பிக்கும், பார்வை மங்க ஆரம்பிக்கும், ஓட முடியாது. ஆவிக்குரியவனுடைய வாழ்க்கையில எப்ப தளர்ந்து போகிறோம் தெரியுமா? முடிவில் ஜெயிக்கக்கூடிய நேரத்தில், விடுதலை காணக்கூடிய நேரத்தில், மகிமையை காணக்கூடிய நேரத்தில் ஆக்கும் தளர்ந்து போகிறோம், தளர்ந்து போகிறோம். அதான் கர்த்தர் சொல்றாரு, விசுவாசம் என்கிற ஒன்றை மாத்திரம் பிடிச்சுக்கோ, பிடிச்சுக்கோ. நீ எட்ட வேண்டிய தூரத்தில் நெருங்கி வந்துட்ட, நெருங்கி வந்துட்ட. ஏன்னா ஏன்னா நீ தளர்ந்ததே எல்லையிலே ஆக்கும், நீ தளர்ந்து போனதே அதனுடைய எல்லையில, ஜெயத்தின் எல்லையில விசுவாசத்துடைய அடிப்படையை பிடிச்சிட்டு ஓடுகிறாரு. ஏன் தெரியுமா? நீ ஜெயிப்பது உன் கண்களுக்கு முன்ன இருக்கிறது. உனக்கு ஒருவேளை கண்ணு தெரியாம இருக்கலாம், கால் தளர்ந்து போகலாம், மயக்கம் வருவது போல இருக்கலாம், எல்லாம் முடிந்தது என்கிறது போல இருக்கலாம். ஆனா புரிந்து கொள், தளர விடாத கர்த்தர் சொல்றாருன்னா நீ பிடிக்க வேண்டிய எல்லை உன் கண் முன் இருக்கிறது.
ஹல்லேலூயா. பிடிக்க வேண்டிய எல்லை அருகில வரும்போதுதான் கால்கள் தளறுகிறது, கைகள் தளறுகிறது, சோர்ந்து போகிறது இருதயம். அடுத்த கட்டம் என்ன செய்வதென்று தெரியல. கர்த்தர் சொல்றார், விசுவாசத்தை பிடிச்சுக்கோ, விசுவாசத்தை பிடிச்சுக்கோ. நீதிமான் பிழைப்பா, நீதிமான் பிழைப்பா. ஓ, விசுவாசம் என்பது ஒரு பூஸ்ட் மாதிரி, ஒரு குளுக்கோஸ் மாதிரி. அதை ஆண்டு சொல்ல, பிடிச்சுக்கோ. இந்த பலத்துல ஓடு. என் தெரியுமா, பிடிக்க வேண்டிய எல்லை அருகல வந்தாச்சு, அருகல வந்தாச்சு. இந்த கால வேளையிலே எத்தனை பேர் நம்புறீங்க, நான் எட்ட வேண்டிய எல்லைக்குள்ள கர்த்தர் என்னை கொண்டு வருகிறார், நான் பிடிக்க வேண்டிய எல்லைக்குள்ள கர்த்தர் என்னை கொண்டு வருகிறார். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் விசுவாசிக்கிறேன். என்னை நடத்துகிற பாதைகளை வைத்து நான் நம்புற ஒரு வார்த்தை, கர்த்தர் கொண்டு வருகிறது. நான் பிடிக்க வேண்டிய எல்லைக்குள்ள, பிடிக்க வேண்டிய எல்லைக்குள்ள. அதனாலதான் கால் தடுமாறுது, அதனாலதான் இருதயம் தடுமாறுது, அதனாலதான் உள்ளங்கள் உடைகிறது, அதனாலதான் இந்த ஓட்டத்தை தொடர முடியுமா முடியாதா என்கிற எண்ணங்கள் வருகிறது. நடக்குமா நடக்காதா என்கிற எண்ணங்கள் அங்கதான் வருகிறது. ஏன்? தளர்ந்து போகும்போது புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் எல்லைக்குள்ள பிரவேசிக்க பண்ணுகிறார், பிரவேசிக்க பண்ணுகிறார். எப்ப சபை தளர்ந்ததோ அப்ப ஜனத்தை விடுவித்தார், விடுவித்தார். அல்லேலூயா. தளர்ந்து போன போது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பிழைப்பான், பிழைப்பான். ஆலயம் கட்ட வந்தாச்சு, அஸ்திபாரம் போட்டாச்சு. அஸ்திபாரம் போட்ட உடனே யூதர்களுக்கு விரோதிகள்லாம் எழும்பி வந்து, எஸ்றா 4ஆம் அதிகாரத்தில் ஆலயத்தை கட்டக்கூடாது, ஆலயத்தின் பணி நடக்கக்கூடாது என்று அவர்களுக்கு விரோதமாய் தளர பண்ணினார்கள். ராஜாவுக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். இந்த ஊர் மக்கள் ரொம்ப மோசமானவங்க, ராஜாவுக்கு வரி கொடுக்க மாட்டான், தீர்வு கொடுக்க மாட்டான். இந்த ஊர் ராஜாக்களை குறித்து நடவடிக்கைகள் புஸ்தகங்களில் வாசித்து பாருங்க, மோசமான ராஜாக்கள், எவருக்கும் பயப்படாத ராஜாக்கள். அதனால ராஜாவுடைய கஜானாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு நாங்கள் எழுதுறோம். இந்த ஜனம் மதில் எழுப்புறான், ஊரை கட்டி எழுப்புறான், எழுப்பிட்டா எருசலேம் தனி நகரமாகும், உங்க கையிலேருந்து வெளியே போயிடும்னு சொல்லி எழுதி அனுப்பினார்கள். ராஜா கடிதத்தை பார்த்துட்டு, ஆமா கரெக்டு தான், நானும் வாஸ்து பார்த்தேன், அந்த நாட்டு ராஜாக்கள் ரொம்ப பெரிய பெரிய ராஜாக்களாக இருந்திருக்கிறாங்க, எத்தனையோ பேரை ஜெயிச்சிருக்கிறாங்க, அதனால மோசமான கூட்டம். அதனால் உங்களுக்கு நான் என்ன கட்டளையிடுகிறேன் என்றால், எக்காரணத்தை கொண்டும் அவர்கள் ஆலயத்தை கட்டக்கூடாது, கட்ட விடவும் கூடாது என்கிற ஒரு கடிதத்தை எதிரிகளுக்கு அனுப்பினார். அந்த கடிதத்தை கொண்டு வந்து யூதா தேசத்தில் வாசித்து செருபாபேலையும் யோசுவாவையும் பார்த்து சொன்னார்கள், நீங்கள் ஆலயம் கட்டக்கூடாது, கட்டக்கூடாது என்பது ராஜ கட்டளை என்று அறிவித்தார்கள். ஏற்கனவே 70 வருஷ அடிமைத்தனம், ஏற்கனவே அடிமைத்தனத்திலிருந்து இப்ப நாம் மீட்டெடுக்கப்பட்டு தேசத்துக்குள் வருகிறார்கள். அடிமைத்தனத்திலிருந்து ஜெயிச்சிட்டோம், அடிமைத்தனத்திலிருந்து எழும்பிட்டோம், இனி தேசத்தை கட்டி எழுப்பிடலாம், ஆலயத்தை கட்டி எழுப்பிடலாம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கணும், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்குமே, அந்த பெரிய மகிமையை பார்க்கணும், பலிபீடம் கட்டணும், ஆராதிக்கணும், கர்த்தருக்கு சேவை செய்யணுங்கிற ஆசையோடு இந்த செருபாபேலின் தலைமையில் ஒரு கூட்டம் வந்தார்கள். ஆனா வந்த உடனே அஸ்திபாரத்துக்கு மேல வேலை நடக்க விடல, தடுத்தார்கள். 1-2 வருஷங்கள் அல்ல, 16 வருஷங்கள், 16 வருஷங்கள், 16 வருஷமாய் செருபாபேலும் யோசுவாவும் அந்த வேலைகளை செய்யாதபடி தடுத்தார்கள். 16 வருஷமாய் அங்க வேலை நடக்கவே இல்லை. கைகள் தளர்ந்து போனது, காலங்கள் போக போக கைகள் தளர்ந்து போனது, இருதயங்கள் தளர்ந்து போனது. நெடுங்காலமாய் காத்திருந்து காத்திருந்து அற்புதங்கள் நடக்கல, ஆலயத்தை கட்ட முடியல. செருபாபேல் ஒவ்வொரு நாளும் ஆசைப்படுகிறார், இன்னைக்கு ஆரம்பிச்சிடலாம், இன்னைக்கு ஆரம்பிச்சிடலாம், இன்னைக்கு ஆரம்பிச்சிடலாம். ஆனா நடக்க முடியல. எதிரிகள் பயங்கரமாய் போராடுகிறார்கள், எதிரிகள் பயங்கரமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள். அதனால ஆலயத்தை கட்ட முடியாத நிலை. ஒரு கட்டத்தில் ஆலயத்தை கட்ட வந்த ஜனங்கள் தங்களுக்கு நல்ல வீட்டை கட்ட ஆரம்பித்தார்கள். சொந்தமாய் தங்களுக்கு வீட்டை கட்டி அந்த வீட்டில் குடியிருந்து சந்தோஷமாய் வாழ ஆரம்பித்தார்கள். 16 வருஷங்கள் கழித்து ஆண்டவர் ஆஹா என்கிற தீர்க்கதரிசி எழுப்பினார். அந்த தீர்க்கதரிசி வந்து தீர்க்கதரிசனம் உரைக்க ஆரம்பித்தார். நீங்கள் வீடு கட்டுவதற்கும் உங்கள் வீட்டை பராமரிப்பதற்கும் இது காலமா? நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்ப மாட்டீர்களா? உங்கள் கைகளின் பிரயாசங்கள் எல்லாம் இப்ப கெட்டு போகிறதே, கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று கூக்குரலிட்டார். ஆண்டுடைய ஆலயத்தை கட்டுங்கள், மலையின் மேல் ஏறுங்கள், மரங்களை வெட்டுங்கள், ஆலயத்தை கட்டுங்கள், இவைகளின் மேல் பிரியமாயிருப்பேன் என்று கர்த்தர்
சொல்லுகிறார் என்று ஆகாய் தீர்க்கதரிசனம் உரைத்தார். ஐயா, 16 வருஷமாய் இதற்கு தானே காத்திருந்தோம். 16 வருஷமாய் ஒரு இந்த ஆலயத்தை கட்டி எழுப்ப முடியாதா என்று இவ்வளவு போராடினோமே. இப்ப சோர்ந்து போயிருக்கிற அவரிடத்தில் கர்த்தர் சொன்னார், ஆண்டவர் பக்கம் திரும்புங்கள், கர்த்தர் ஆலயத்தை கட்ட உங்களுக்கு உதவி செய்வார். உடனே இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்ட செருபாபேல், யோசுவா, ஜனங்கள் எல்லாரும் கர்த்தர் பக்கம் திரும்பி ஆண்டவரை நோக்கி ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். எங்கள் கைகள் தளர்ந்து போயிருச்சு ஆண்டவரே, 16 வருஷமா நாங்க போராடணும், ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியல. அதனால அவரவர் வேலையை பார்க்க போயிட்டோம், அவரவர் இஷ்டத்துக்கு செயல்பட ஆரம்பிச்சிட்டோம், எங்க வீட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டோம். 16 வருஷமாய் போராடி போராடி கர்த்தருக்கா எதுவுமே செய்ய முடியல. அதனால இனி இது நடக்காது, இனி நமக்கு வாய்க்காது, நம்ம வேலையை பார்ப்போம்ட்டு நாங்க போயிட்டோம். எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே என்று தேவனுக்கு முன்ன தங்களை அர்ப்பணிக்க ஆரம்பித்தார்கள். அப்படி அர்ப்பணிக்க ஆரம்பிச்ச உடனே ஒரு வசனம் சொல்லுகிறது. ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்கள். ஆகாய் 1:14. செயல்தியலின் குமாரனாகிய ஆவியையும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தின் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்தில் வேலை செய்தார்கள். பார்த்தீங்களா, தேவன் அவர்கள் ஆவியை எழுப்பினார். 16 வருஷம் கழிச்சு அது வரைக்கும் செருபாபேலுக்குள்ள மட்டும் அந்த வாஞ்சை இருந்தது, யோசுவாவுக்குள்ள மட்டும் வாஞ்சை இருந்தது. ஒன்று தெரியுமா, ஒரு மிகப்பெரிய வேலையை செய்வதற்கு 2 பேருக்குள்ள மட்டும் வாஞ்சிருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு குடும்பத்தை நல்லா வைக்கணும்னு ஒருத்தர் மட்டும் நினைச்சு என்ன பிரயோஜனம்? குடும்பத்தை நல்ல ஸ்தானத்துல கொண்டு வரணும்னு ஒருத்தர் மட்டும் கனவு கண்டு ஒண்ணு நடக்க போறது இல்லை. குடும்பம் இணைஞ்சாதான் நடக்கும், சபை இணைஞ்சாதான் நடக்கும், தேசம் இணைஞ்சாதான் நடக்கும். அவர் ஒரு ஆள் மட்டும் போராடுவதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அன்னைக்கு யோசுவா மட்டும் போராடுகிறான், செருபாபேல் மட்டும் போராடுகிறான். போராடி கை தளர்ந்து போயிற்று. போராடி இதற்கு மேல் ஒன்று வராது என்று நினைத்து சோர்ந்து போகும்போது கர்த்தர் சொல்றார், இல்ல, ஆலயத்தை கட்டுங்கள், நான் அதன் மேல் பிரியமாய் இருப்பேன் என்று சொல்லிட்டு வார்த்தையோடு நிப்பாட்டல. கர்த்தர் போய் ஒவ்வொருடைய ஆவியையும் எழுப்பினார். கர்த்தர் வந்து ஒவ்வொருத்தரையும் எழுப்பினார், ஒவ்வொருத்தருடைய ஆவியும் கர்த்தர் எழுப்பினார். ஆலயத்தை கட்டுவதற்காக, கர்த்தருக்காய் நிற்பதற்காக ஒவ்வொருத்தருடைய ஆவியும் கர்த்தர் எழுப்ப ஆரம்பித்தார். இப்ப யோசின் செருபாபேல் மாத்திரம் தூக்கு நூலை கையில் எடுத்துக்கொண்டு, கரண்டியை கையில் எடுத்துக்கொண்டு ஆலயத்தினுடைய அஸ்திவாரத்தின் அருகே வந்து நிற்கும் போது பார்த்தா ஒவ்வொரு பிரபுவாய் வருகிறான், ஒவ்வொரு ஜனமாய் வருகிறார்கள். நேற்று வரைக்கும் வரமாட்டேன் என்று சொன்னவர்கள், நேற்று வரைக்கும் சேர்ந்து வேலை செய்ய மனமில்லாமல் இருந்தவர்கள் இப்ப ஒவ்வொருத்தராய் உள்ள வருகிறார்கள். செருபாபேல் கேட்கிறார், எப்படி வந்தீங்க? தெரியல, எங்களுக்குள்ள ஏதோ ஒன்று செய்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஏவுகிறார், செய்யும்படி ஏவுகிறார், யுத்தம் பண்ணும்படி ஏவுகிறார், ஆலயத்தை கட்டும்படி ஏவுகிறார். ஒவ்வொருத்தரும் வந்து சொல்றாங்க, ஆவியானவர் ஏவுகிறார். அந்த தேசத்துல யாரெல்லாம் அன்னைக்கு மனம் திரும்புதலுக்காய் ஜெபித்தார்களோ எல்லாருடைய இருதயத்தை கர்த்தர் ஏவ ஆரம்பித்தார். விளைவு, அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். இந்த கால வேளையில 16 வருஷமாய் ஒரு மனுஷனுடைய சோர்வு, 16 வருஷமாய் ஒரு மனுஷனுடைய பாரம், 16 வருஷமாய் ஒரு மனுஷனுடைய கண்ணீர் எப்ப சரியாக்கப்பட்டது தெரியுமா? இவனுடைய பாரத்தை போலவே எல்லாருக்குள்ளையும் பாரம் எப்ப உருவானதோ அப்ப ஆண்டவர் ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தார். நான் இப்படி சொல்லுகிறேன், ஒருவேளை நீங்க மட்டும் அழுது கொண்டிருக்கலாம் வீட்டுக்குள்ள, நீங்க மட்டும் போராடி கொண்டிருக்கலாம் வீட்டுக்குள்ள, ஆனா ஆவியானவர் எப்ப ஒவ்வொருத்தரையும் தொட்டு உங்களோடு இணைந்து கொள்ள வைக்கிறாரோ அப்ப தளர்ந்து போன கைகள் திடப்படும். எப்ப ஆவியானவர் உங்களோடு கூட்டத்தை இணைக்கிறாரோ, கணவன் மனைவி பிள்ளைகள் எப்ப கர்த்தர் குடும்பத்தை இணைக்கிறாரோ அப்ப மாற்றத்தை உண்டாக்குவார். ஆனா இந்த ஒரு இணைப்புக்காக ஒருத்தன் 16 வருஷம் அவன் தூக்கு நூலை சுமந்தான். இந்த ஒரு நாளுக்காகத்தான்
ஜனங்கள் கூடி வரணும்னு அவன் விரும்பின அந்த ஒரு நாளுக்காக 16 வருஷம் போராடி 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 தூக்குநூலை சுமந்து வந்தான். வேதம் சொல்லுகிறது, செருபாபேலே உன்னுடைய தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. தளர்ந்து போன அந்த கைகளோடு அவன் தூக்கின அந்த தூக்கு நூல் இன்றாவது மாற்றம் வராதா என்று ஒவ்வொரு நாளும் காத்திருந்த அவனுடைய எண்ணங்கள் கர்த்தர் சொல்றாரு, எவ்வளவு அழகா இருக்கு உன் தூக்கு நூல், எவ்வளவு அழகா இருக்கு. போராடி ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தருடைய பார்வையில் அழகானது. இழப்புகள் நடுவில் ஜெபிக்கிறவனுடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வையில் அழகானது. ஆமென். நிந்தைகள் நடுவிலையும் எப்படியாவது மாற்றத்தை கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்று போராடுகிறவனுடைய ஜெபங்கள் கர்த்தருடைய பார்வையில் மிக 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 அழகானது. இந்த பகல் வேளையில் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி கடந்து போகிறேன். எப்ப உங்களில் இருக்கிற அதே கண்ணீரை, உங்களுக்குள் இருக்கிற அதே பாரத்தை குடும்பமும் சுமக்க ஆரம்பிக்கிறதோ அப்ப நான் ஜெயிக்கும் காலம் வந்தது, நான் ஜெயிக்கும் காலம் வந்தது. எனக்கு வருகிற அதே கண்ணீர் எப்ப என் குடும்பத்துக்கு வருகிறதோ அப்ப நான் ஜெயிக்க ஆரம்பிச்சுட்டேன். எனக்குள் இருக்கிற பாரம் எப்ப என் குடும்பத்தை தொடுகிறதோ அப்ப நான் ஜெயிக்க ஆரம்பிச்சுட்டேன். இந்த கால வேளையில் கர்த்தர் தம்முடைய ஆவியை நம்மேல் வைப்பாராக. அன்னைக்கு அவர்களை ஏவினது போல இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய ஆவியை ஏவுவாராக. கர்த்தருக்காய் அவருடைய மகிமைக்காய் ஓடும்படி கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக, பலப்படுத்துவாராக. தளர்ந்து போன கைகள், தளர்ந்து போன கைகள். 16 வருஷ பிரயாசம் இல்லையா? 16 வருஷ பிரயாசம், 16 வருஷமாய் வெறுமையை சந்தித்தவர். இந்த 16 வருஷம் இவனுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? 6ஆம் வசனம், ஆகாய் 1 6ஆம் வசனம், திரளாய் விதைத்து கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள், புசித்தும் திருப்தியாகல, குடித்தும் பரிபூர்ணம் அடையல, வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடல. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை 16 வருஷமா விதைப்புக்கு பலன் இல்லை, பிரயாசத்துக்கு பலன் இல்லை, எடுத்த போராட்டத்துக்கு பலன் இல்லை. ஒரு மாற்றத்தையும் காணாத கண்கள், ஒரு மாற்றத்தையும் காணாத கண்கள். ஆனால் கடைசி வரைக்கும் தூக்குநூலை மாத்திரம் தரையில் விடாத ஒரு கைகள். கடைசி வரைக்கும் தூக்குநூலை தரையில் விடவே இல்லை. செருபாபேலை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, சகரியாவின் புஸ்தகத்தில் செருபாபேல்கிட்ட கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, 4ஆம் அதிகாரம் செருபாபேல், சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். ஆமென் ஆமென். வாஸ்து பாருங்க, 10வது வசனம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்ட பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் 7 கண்ணு கர்த்தருடைய 7 கண்களும் 7 ஆவிகள் என்று விதம் சொல்லுகிறது. பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கண்களுக்கு ஒரே ஒரு வேலை கொடுக்கப்படுகிறது, செருபாபேலின் தூக்கு நூலை மட்டும் பார்க்கும்படி. பூமி எங்கும் உலாவக்கூடிய அந்த கண்களுக்கு ஒரே ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. நீங்க எல்லாரும் பார்க்க வேண்டியது செருபாபேலுடைய தூக்கு நூலை. அப்படியானால் கர்த்தருடைய முழு கவனமும் செருபாபேலின் தூக்கு நூலில் இருந்தது. கர்த்தருடைய முழு கவனமும் 16 வருஷமாய் செருபாபேலுடைய தூக்கு நூலின் மேல் கர்த்தருடைய கவனம் இருந்தது. அவன் ஒவ்வொரு நாள் அஸ்திவாரத்துக்கு முன்ன வந்து நிற்கிறதை கர்த்தர் பார்த்துட்டே இருந்தார். ஒரு நாள் கூட்டு சொல்றாரு, செருபாபேலே உன் தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் எல்லாம் சந்தோஷமாய் பார்க்கிறது. அது செருபாபேலுக்கு வேதனை, அது செருபாபேலுக்கு மிகப்பெரிய வருத்தம். நான் மட்டும் தானே போராடுறேன், நான் மட்டும் தானே ஜெபிக்கிறேன், எனக்கு மட்டும் ஒண்ணு நடக்க மாட்டேங்குது, என் வாழ்வில் எந்த மாற்றம் வர மாட்டேங்குது. ஆண்டவர் இதற்காகத்தானே அழைத்தீர், இதற்காகத்தானே கொண்டு வந்தீர், இதற்காகத்தானே எங்களை இவ்வளவு தூரம் நடத்தினீர். ஆனா
மாற்ற வரலையே, மாற்ற வரலையே, மாற்ற வரலையே. ஒவ்வொரு நாளும் அந்த தூக்கு நூலை தூக்கிட்டு வந்து நின்றதை கர்த்தர் கண்டார், கர்த்தர் கண்டார். இந்த 8வது மாதத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கிறவனுடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வையில் அருமையானது, கர்த்தருடைய பார்வையில் சந்தோஷமானது. போராடுகிறவனுடைய ஜெபம் தளர விடாமல் கர்த்தரை மாத்திரம் நம்பி பிரயாசப்படுகிறவனுடைய ஜெபங்கள் கர்த்தருடைய பார்வையில் அருமையானது. அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்க கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அந்த ஜெபத்திற்கு தம்முடைய இரக்கத்தை விளங்க செய்ய கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஏனென்றால் பிரயாசப்படுகிறவருடைய பிரயாசத்தை அருவருக்காதவர், உபத்திரவப்படுகின்ற உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாதவர். அவர் செயல்பட வல்லவராய் இருக்கிறார், அவர் செயல்பட வல்லவராய் இருக்கிறார். அவர் சொல்றார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். ஒரு நாள் ஆவியானவர் எல்லாரையும் எழுப்ப ஆரம்பித்தார். நான் இப்படி சொல்லுகிறேன், இந்த வருஷத்தின் 8வது மாதத்தில் கர்த்தர் நம்முடைய ஆவியை எழுப்புவாராக, நம்முடைய ஆவியை எழுப்புவாராக. தொய்ந்து போன நம்முடைய ஆவியை கர்த்தர் எழுப்புவாராக. சோர்ந்து போன நம்முடைய ஆவியை கர்த்தர் எழுப்புவாராக. தடுமாறுகிற நம்முடைய ஆவியை கர்த்தர் எழுப்புவாராக. இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே, இந்த 8வது மாதத்திலேயே கர்த்தர் நம்முடைய ஆவியை தட்டி எழுப்புவாராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே, அவருடைய ஆவியினாலே. தளர்ந்து போன கைகளை ஆவியானவர் பிடிப்பாராக. காபாலாதாரா உடபாலவாதாரா, அந்த கைகள்ல ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம் அக்கினியாய் பரவுவதாக. காமானாதாரா உடாதாரா, தளர்ந்து போன கைகளை கர்த்தருடைய கை பற்றி பிடிப்பதாக. காமாமா அதரகத்துடா அதரனதரா, ஆவியாண்ட மகிமை பிடிக்கட்டும், பிடிக்கட்டும், பிடிக்கட்டும். ஓரபால ஹத்துடா, தளர்ந்து போன கைகளை ஆவியானவர் பிடிப்பாராக. ஓ, எல்லாம் தளர்ந்து போயிட்டாங்க. அந்த கத்து சொல்றாரு, ஆவியானவர் உங்க நடுவில் நிலை கொண்டிருப்பார். எந்த தெரியுமா? அவர் உன் கையை பிடிப்பார், அவர் உன் கையை பிடிப்பார். இந்த தூக்கு நூலை நேற்று வரைக்கும் நீ சுமந்த, இன்னையிலிருந்து உன்னால கூட ஆவியானவர் சுமப்பார். நேற்று வரைக்கும் இந்த கற்களை நீ சுமந்த, ஆவியானவர் சொல்றாரு, இன்னிலிருந்து நானும் சுமப்பேன், நானும் சுமப்பேன். அதனாலதான் செருபாபேல் தலைக்கல்லை கொண்டு வருவார். அதற்கு கிருபை உண்டாவதாக. இந்த கால வேளையில் ஓ தேவ பிரசன்னம் நம்முடைய கைகளை பற்றி பிடிப்பதாக. தளர்ந்து போன கைகள் திடப்பட கனவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வபேட்ட சொல்றாரு, ஓம் பலத்தினால் அல்ல, ஓம் பராக்கிரமத்தினால் அல்ல. 16 வருஷம் பிரயாசப்பட்ட, 16 வருஷம் போராடின, 16 வருஷம் உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உண்மையா இருந்தல்ல. கர்த்தர் சொல்றாரு, இன்னிலிருந்து உன் கையை நான் பிடிக்கிறேன், உன் கையை நான் பிடிக்கிறேன். என் ஆவியினால எல்லாம் ஆகும்னு எப்படி தெரியுமா சொல்றாரு? எந்த கை அஸ்திபாரம் போட்டதோ அந்த கையை ஆலயத்தை கட்டி முடிக்கணும் சொன்னாரு. செருபாபேல் சொன்னாரு, உன் கைட்டு தானே ஆரம்பிச்சு வச்சேன், உன் கையாலே முடிப்ப, உன் கையாலே முடிப்ப. தளர்ந்து போன கைகள் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள் வருவதாக. தளர்ந்து போன எல்லா கைகளும் ஆவியானுடைய ஆளுகைக்குள் வருவதாக. தளர்ந்து போன எல்லா கைகளும் தேவ பிரசனத்துக்குள் வருவதாக. இனி உன் பலம் அல்ல, உன் பராக்கிரமம் அல்ல, ஆவியானுடைய மகிமையினால, ஆவியானுடைய மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செருபாபேல் ஒன்றும் சும்மா இருக்கல. ஒரு நாள் வருவான், தூக்கு நூலை தூக்க சுமப்பான், ஒன்றும் நடக்காது. அதனால கற்களை பொறுக்கி சேர்த்தான், கற்களை பொறுக்கி சேர்த்தான். எவ்வளோ கல் சேர்க்க முடியுமோ கல்லை பொறுக்கி 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 சேர்த்தான். கர்த்தரெல்லாம் பார்த்தவர் சொல்றாரு, தலைக்கல்லை கொண்டு வருவான். அவன் ஒரு நாள் தூக்குற கல் தலைக்கல்லா இருக்கும்,
இது வரைக்கும் ஒவ்வொரு கல்லாக கொண்டு வந்து சுமந்து முடிச்சுட்டான். அஸ்திபாரத்தின் மேலே ஒரு தலைக்கல்லை வைக்கணும். முதல் கல், அந்த கல்லை செருபாபேல் எப்போ கண்டுபிடிக்கிறானோ, எப்போ தூக்குறானோ, கர்த்தர் சொல்ற கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. நான் இப்படி சொல்கிறேன், ஆவியானவர் நம்முடைய கைகளை பிடிப்பாரானா நாம் எடுத்து வைக்கிற முதல் அடியே தலைக்கல்லாய் மாறும். எடுத்து வைக்கிற முதல் அடியே ஜெயமாய் மாறும். ஆவியானவர் மாத்திரம் கைகளை பிடிப்பாரானா எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளையும் கிருபை உண்டாகும், கிருபை உண்டாகும். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளும் விடுதலைக்கு நேராக நகர்ந்து போகும். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளையும் தேவ மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும். ஏன்னா பிடிச்சிருக்கிறது ஆவியானவராக்கும். கையை பிடிச்சிருப்பது ஆவியானவராக்கும். கரங்களை பற்றி பிடித்தது ஆவியானவராக்கும். ஆவியானவர் என்றால் நிச்சயம் நிச்சயம் அதை செய்து முடிக்க அவர் வல்லவர், அவர் வல்லவர். உன்னை பிடிச்சிருப்பது ஆவியானவர் என்றால் இந்த பகல் வேளையிலே உன் கரங்களை பிடித்திருப்பது ஆவியானவர் என்றால் உன் கைகளை கொண்டு ஆண்டவர் ஜெயம் தர அவர் வல்லவர். நீ போராடுகிற காரியங்களில், நிற்கிற காரியங்களில் விடுதலையை உண்டாக்குவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் அல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் அல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே, நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே, தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம், தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர் மறந்திடுவாரோ, உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை. ஓ நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். நம்பிக்கையை விட்டு விடாதே, நம்பினவர். இந்த காலவில் எத்தனை பேர் கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்க? என் கைகளை உமக்கு நேராய் உயர்த்துகிறேன், என் கைகளை உமக்கு நேராய் உயர்த்துகிறேன். தளர்ந்து போன என் கைகளை உமக்கு நேராக உயர்த்துகிறேன். தளர்ந்து போன என் கைகளை, தளர்ந்து போன என் கைகளை கர்த்தருக்கு நேராய் உயர்த்துகிறேன், கர்த்தருக்கு நேராய் உயர்த்துகிறேன். காமாமாலாஹாரா, தளர்ந்து போன என் கைகளை பரலோகத்துக்கு நேராய் உயர்த்துகிறேன். எத்தனை பேர் உயர்த்த முடியும்? எத்தனை உயர்த்த முடியும்? கர்த்தருடைய கை இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. கர்த்தருடைய கை இறங்கி வருகிறது. இந்த பகல் வேளையில் கர்த்தருடைய கை, கர்த்தருடைய கை காமாமாமா சாந்தானா உடபலமதரா. ஒரு மனிதன் கை கொடுப்பது போல, ஒரு மனிதன் கை கோர்ப்பது போல ஆவியானுடைய கை, ஆவியானுடைய கை தளர்ந்து போன ஒவ்வொரு கைகளோடு இணைகிறது, 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 இணைகிறது. ஒவ்வொரு கைகளோடு ஆவியானுடைய கை இணையுது, ஆவியானுடைய கை இணையுது. ஒவ்வொரு கைகளோடு தளர்ந்து போன ஒவ்வொரு கைகளோடு ஆவியானுடைய கைகள், ஆவியானுடைய கைகள் இணைகிறது, இணைகிறது, இணைகிறது. அதரக துடமனமதரா ரிகபாலவதரா ஔடதரமனம சந்தேலே ஓரகதரா. தளர்ந்து போன அந்த கைகளோடு, அந்த கைகளோடு கர்த்தருடைய கை இணைகிறது, 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 இணைகிறது. காமாமாமா ரிகந்தானாமா ஔடதரா அல்பரா துடாதரா ரிகமனம ரியாந்தரே. ஒரு நன்மையை காணாத அந்த வெறுமையான கைகள் மேல கர்த்தருடைய கை, கர்த்தருடைய கை இந்த பகல் வேளையில் அமருகிறது, அமருகிறது,
அமருகிறது. ஒரு நன்மையை காணாத என் கைகள் என்று யாரெல்லாம் தேவனுக்கு முன்ன நிற்கிறீர்களோ அந்த கைகள் மேலெல்லாம் கர்த்தருடைய கை, கர்த்தருடைய கை அதரக துடாதரா ரிகாபாபாதரா ரிகந்தனாமா அவுடாதரா அல்வரா துடாதரா கர்த்தருடைய கை, கர்த்தருடைய கை, கர்த்தருடைய கை அமருவதாக. காமாமாமலா ஹத்தரே உடவல வரியாந்தரோ ரேக துடாதரா ரிகமன ஹத்தரே அல்பரா துடாதரா ஹத்தரே. ஓ வேதம் சொல்கிறது பிதா அவரை எழுப்பினா, எழுப்பினா. இந்த பகல் வேளையில் பிதா நம்முடைய கைகளை பிடித்து எழுப்புகிறா. தகப்பன் எழுப்புகிறா. வா வா எழும்பு, தளர விடாத எழும்பு, வா. காபா பாதாரா ஓரா காதாரா தூதனை அனுப்பி அல்ல, கர்த்தரே, கர்த்தரே இந்த பகல் வேளையில் கைபிடிப்பது கர்த்தரே. காபாபாதாரா அவுடாதாரா சந்தானா மகிமை காமாமானா ஹத்தரே கர்த்தருடைய மகிமை இந்த கால வேளையில் வல்லமையா எழுந்தருளி இருக்கிறது. காலாதாரா ஓராமானா ஹத்தரே அல்பரா துடாதரா. ஏனி வனாந்தரத்தில் இருந்தாலும் உங்க ஐயா பிடிக்க கர்த்தரால முடியும். நீ வனாந்தரத்தில் இருந்தாலும் உனக்கு விரோதமாய் 1000 ஆலோசனைகள் எழும்பினாலும் உன் கையை பிடிச்சு நடத்த கர்த்தரால முடியும், கர்த்தரால முடியும். இந்த ராத்திரி பகல் வேளையில் பிடிக்கிறவர் அக்கினிமயமானவர், கை பிடிக்கிறவர் மகிமையானவர். காபாபாதாரா அவுடாதாராமா அச்சரே. அவரால் செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்று உண்டோ? பிடிக்கிறவர், அழைத்தவர். காபாதாரா அல்பரா துடாதரா அச்சரே காபா துடா அச்சரே அல்பரா தாரா. ஒரு பலத்த மகிமை இறங்கி வந்திருக்கிறது. இணைகிறவன் இணைஞ்சுக்கோ, ஆராதிக்கிறவன் ஆராதி. இந்த பகல் வேளையில் சில கைகள் மகிமை அடைகிறது, மகிமை அடைகிறது. அதரக துடாதரா ரிகாமானதரா. கண்ணீரை மட்டும் துடைத்த உன் கைகள், உன் கைகள் கண்ணீருக்கான பதிலை சுமக்க போகிறது. காபாலாக தாராமா அவுடாதாரா. கண்ணீரை மட்டும் சுமந்த உன் கைகள் மேல, உன் கைகள் மேல ஒரு பலத்த கை அமருகிறது, அமருகிறது. அந்த கை கண்ணீருக்கான பதிலை சுமக்க வைக்கும். காபாலாக தாரா உடவலவ சந்தேனே காலாஹத்துடா அல்பராத்தரமா அத்தேரே காமானாமா சந்தேனே உடவல மாரியாந்தரோ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. காமாமாமலாஹதரா. எத்தனை பேர் ஆண்டவர் மகிமைப்படுத்துறீங்க? எத்தனை பேர் கர்த்தரை உயர்த்துறீங்க இந்த கால வேளையில்? அதரலதரே கரம் பிடிக்கிறவர் பெரியவர், கரம் பிடிக்கிறவர் பெரியவர், கரம் பிடிக்கிறவர் பெரியவர், கரம் பிடிக்கிறவர் பெரியவர், பெரியவர், பெரியவர். ரகாதா ரஹதரே. எலிசாவின் கைகள் பிள்ளையின் கைகள் மேல் படும்போது அக்கினி உருவாகும். ஆனா பிடிச்சிருக்கிறது கர்த்தர் அல்லவா? பட்டு பிடிக்கணும். காபாபா தாராமா உடவலவதரா. பிடிச்சிருக்கிறது கர்த்தர் அல்லவா? புதிய அபிஷேகத்தை உடவலஹ துடாதரா அதரகனதரா அவுடாதரா. பலவீனத்தை தூக்கி தூர எறி, போராட்டத்தை தூக்கி தூர எறி, எழும்பு. காபா தாரா அவுடாதராமா அதரக துடாதரா ரிகாமானதரா. பிடிச்சிருக்கிறவர் அக்கினிமயமானவர். ராகா தாராமா அவுடாதரா அதரக துடா. சில சங்கிலிகள் போட்டு அழிகிறது, போட்டு அழிகிறது. அதரக துடா. உன்னை பலவீனப்படுத்தின சில ஆவிகள் இந்த பகல் உடைகிறது, உடைகிறது. அந்த வல்லமையிலிருந்து கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்கிறார். காவாலாக தாரா உடமானாம சந்தேனே உடவாலாக துடா காமானாமா ஷாக்கானா தரமானாமா உடவாலாமா காலாதாராமா உடையாந்தரோ ரேகந்தாராமா சந்தனாதரா உடவாலாமா உடையாந்தரா அதரக துடா உடவாலாமா ஷாக்காவாலாவா. எத்தனை பேர் கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்க? எத்தனை பேர் கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்க? எத்தனை பேர் கர்த்தரை உயர்த்துறீங்க?
காலாதாராமா சந்தானா ஔடதர கனதர கதுடாதர ஔடவலபௌடி அந்தர. நான் ஒரு ஆவிக்கு விரோதமா இப்ப ஜெபிக்கலாம் நினைக்கிறேன். என்ன ஆவி தெரியுமா? சிலரை படுக்கையில முடக்க நினைத்த சில பொல்லாத ஆவிகள் உண்டு. படுக்கையில முடக்க நினைத்த சில ஆவிகள் உண்டு. கர்த்தர் இந்த பகல் வேளையில் தம்முடைய வல்லமையை ஊற்றுவாராக, ஊற்றுவாராக. பிடிச்சுக்கோ ஆண்டுடைய கையை அவர் தூக்கி எடுக்கிறார். காபாலாஹாதாரா ஓராபாலாஹாதரே. படுக்கையில் உன்னை முடக்க நினைச்ச அந்த வல்லமை, அந்த வல்லமை ஓராகாதாரா நீ புரிந்து கொண்ட போது உனக்கு விரோதமாக எழும்பின அந்த வல்லமை இப்ப எரியுது, இப்ப எரியுது இயேசுவின் நாமத்தினால. அதரகதுடா ஔடதரமா அதரே காபாலாஹாதாரா. கட்டில் கடையாக்க நினைத்த சில அந்தகாரங்கள் இப்ப இந்த பகல் வேளையில் எரிவதாக. உடபாலாமா உடபாலாபா சந்தன உடஹத்துடமனதர அல்பராத்திரே காபாபாதார ஓரகாதார உடதர ரகமனதர. நீ அலர்வ நினைச்சான் சத்தம், நீ அலர்வ நினைச்சான் அந்த படுக்கையில் அவன் அலறுகிறா, அவன் அலறுகிறா. இந்த ராத்திரி பகல் வேளையில் நீ அலர்வ நினைச்ச அந்த படுக்கையில் சாத்தா அலறுகிறா. அக்கினி அக்கினி காபாபா ஓடபாலாஹாதார. சத்துருவின் வல்லமைகள் இந்த பகல் தகர்ந்து போகிறது. நாம நாம சந்தான காலாதார உடமால துடமனதர ரகமன துடமனம சந்தான உடபாலாம ரேகதுடாதர அல்பராத்திரே காமாமானஹதர உடபாலபா சந்தான உடபாலமரியாந்தர. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரை உயர்த்துறீங்க? இந்த பகல் வேளையில் ஒரு பலத்த மகிமையோடு கர்த்தர் இறங்கி இருக்கிறார். தளர்ந்து போன கைகளை எல்லாம் கர்த்தர் தூக்கி விடுகிறார், கர்த்தர் தூக்கி விடுகிறார், கர்த்தர் தூக்கி விடுகிறார். அந்த படுக்கைகளை விட்டு கர்த்தர் தூக்கி விடுகிறார். அதரமனமதர அதரே. அந்த நிலைமைகளை விட்டு கர்த்தர் தூக்கி விடுகிறார். எலும்பு சீயோனே, எலும்பு சீயோனே, தளர விடாத. இனி எலும்பு. உன்னை பிரகாசிக்க வைக்க கர்த்தர் வல்லவர், உன்னை பிரகாசிக்க வைக்க கர்த்தர் வல்லவர். எலும்பு சீயோனே, கர்த்தருடைய அக்கினி பற்றி பிடிக்கட்டுமே. ஷகானாதர உடபலவதரமனஹதுல ஷகவலவத. ஓ இயேசுவே ராஜனே. ஹalleluya 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 இயேசுவே. ஹalleluya ஹalleluya இயேசுவே. ஹalலே காமாமானஹதாராமா சந்தனா ஹalleluya ஹalleluya. கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஓடாமானஹதாரா அல்பராதுடாதரா ரிகமனமதரே ரிகந்துடமனமதரா ஔடபலமரியாந்தர. இதனாலதான் எனக்கு பிரச்சனைன்னு தெரியாம இருக்கிறோம். பத்தியில அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், அநேக அநேக அந்த காலத்தின் வல்லமைகள் இந்த பகல் ஆவியானவர் அவைகளில் இருந்து தூக்குறாரு, அவைகளிலிருந்து தூக்குறாரு. காபா பாதாரா உடமனதரா. உன்னை பிடிச்சு வச்சது இன்னது உனக்கு தெரியவே தெரியாது. ஆனா அந்த வல்லமையிலிருந்து இந்த பகல் பரிசுத்த ஆவியானவர் தூக்கி எடுக்கிறார். காபா தாராமா ஔடதாரா. அவருடைய கரத்திலிருந்து வல்லமை பாய்கிறது, வல்லமை பாய்கிறது. அவருடைய கரத்திலிருந்து அபிஷேகம் பாய்கிறது, அவருடைய கரத்திலிருந்து விடுதலை பாய்கிறது. அதரக துடமனதரா. அவருடைய கரத்திலிருந்து ஜீவன் பாய்கிறது. காமான ஹதாராமா. Hallelujah. Hallelujah. Kama mana hatarama shantene urabala mariantoro Yesu periyava. Oh Yesu tanguva avare sumapar ஒருபோதும் கைவிடவே மாட்டா.
இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா, ஹல்லே கமா மாமா லாதார ஹல்லே. ஓ இயேசுவே ஹல்லேலூயா, கமா மலாஹாதாரமா உடாதரமனதரே ஓரே கமானதரா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எந்த கைகள் எல்லாம் தேவனுடைய பதிலுக்காய் காத்திருக்கிறதோ இந்த பகல் அந்த கைகளை கர்த்தர் பற்றி பிடிப்பாராக, பற்றி பிடிப்பாராக. எந்த கைகள் எல்லாம் தேவனுடைய பதிலுக்காய் காத்திருக்கிறதோ அந்த கைகள் எல்லாம் ஆவியானவரா தொடப்படுவதாக, தொடப்படுவதாக. எந்த கைகள் எல்லாம் விடுதலைக்காய் காத்திருக்கிறதோ இந்த பகல் ஆவியானவருடைய மகிமை பற்றி பிடிப்பதாக. இனி உன் பலம் அல்ல, உன் பராக்கிரமம் அல்ல, அவருடைய ஆவியினாலே, அவருடைய ஆவியினாலே இப்ப நடக்க போறது அவருடைய ஆவியினாலே. இனி உன் பலன் அல்ல, உன் பராக்கிரமம் அல்ல, அவருடைய ஆவியினாலே மகிமை. எத்தனை பேர் ஆண்டவரை உயர்த்துறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரை உயர்த்துறீங்க? இயேசுவே, இயேசுவே. அல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஏதோ சும்மா பேசிட்டு இருக்கா நினைக்க கூடாது. பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் வேளையில் மகிமையா இறங்கி இருக்கிறார். உங்கள் கைகள் ஆயத்தமாக இருக்குமானா கர்த்தர் பற்றி பிடிக்க அவர் வல்லவர், அவர் வல்லவர், அவர் வல்லவர். உங்கள் கைகள் ஆயத்தமாக இருக்குமானா அவருடைய மகிமையை சுமக்க, அபிஷேகத்தை சுமக்க இந்த பகல் ஆயத்தமாக இருக்குமானா இயேசுவின் நாமத்தினால் கர்த்தருடைய அக்கினி ஒவ்வொரு கைகள் மேல, ஒவ்வொரு கைகள் மேல இப்ப அமர்வதாக. காபா தாராமா ஆவுடா தாராமா சந்தேலே ஒவ்வொரு கைகள் மேல தேவ மகிமை அமர்வதாக. காபானா ஹதாராமா ஷபாலாஹ துடமனா மதராமா உடபாலவ சந்தேனே. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய மகிமைக்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி உங்களை போயிருந்ததால நாளிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால் நான் கைவிடப்பட. ஓ கிருபை என்ன, ஹல்லேலூயா. உங்க அன்புக்கு நிகரே. ஓ கிருபை என்ன காத்ததால ஜீசஸ், உங்க அன்புக்கு. ஓ உங்க அழைப்பு இருந்ததா நாளிந்து போ, உங்க அன்பு இருந்த கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காத்ததால் உங்க அன்புக்கு நிகரே இல்லை. கிருபை என்ன காத்ததால தேங்க்யூ அப்பா. ரெண்டு கரங்களை உயர்த்தி என் கையை பிடிச்சு நடத்திருங்கப்பா. என் கையை நீங்க மட்டும் பிடிச்சு நடத்திருங்கப்பா. அவரை பிடிச்சாதாங்க ஓட முடியும், ஓட முடியும். அவரால் தான் எழுப்ப முடியும், அவரால் தான் மகிமை அடைய முடியும், அவரால் தான் பலப்படுத்த முடியும். சொல்லுங்க, என் கைகளை பிடிச்சு நடத்திருங்கப்பா. என் கையை மாத்திரம் பிடிச்சு நடத்திருங்கப்பா. கடைசி வரைக்கும் இன்னைக்கு பிடிச்ச அந்த கை, சொந்து போன இந்த 8வது மாதத்தில் எங்களை பிடிச்ச அந்த கை எங்களை தூக்கி நடத்துவதாக, எங்களை தூக்கி நடத்துவதாக. உம்முடைய கை எங்களை நடத்துவதாக. உம்முடைய பராக்கிரமங்கள் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதாக. உம்முடைய மகிமைகள் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதாக.
ஓரா காதாராமா சந்தனா தளர விடாதேன்னு சொன்னவர், நாங்க ஓட வேண்டிய ஓட்டத்துல எங்களை கரம் பிடிச்சு நடத்துவீராக ஆண்டவரே, நடத்துவீராக, நடத்துவீராக. தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். எங்களை சிலுவையின் நிழலில் வைக்கிறோம். தளர்ந்து போன எங்கள் கைகளை பலப்படுத்துகிற ஆவியானவர் இந்த பகல் எங்கள் நடுவில் இறங்கி வந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பலத்த மகிமையோடு எங்களை நீர் பலப்படுத்துறதுக்காய் நன்றி. எங்கள் கைகளை நீர் பிடிச்சிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் கைகளை பற்றி பிடிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் கைகளில் உம்முடைய அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் கைகளை பிடிச்சு நீர் தூக்கி விடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். காவா துராஹா தடமானாமா சந்தானா, உம்முடைய கை எங்களை பலப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். கண்ணீரை கண்ட எங்கள் கைகள் ஜெயத்தை காண போறபடினால் ஸ்தோத்திரம். அழுகையை கண்ட எங்கள் கைகள் அவன் மகிமையை காண போறபடினால் ஸ்தோத்திரம். காத்திருந்து தோத்து போன எங்கள் கைகள் ஜெயத்தை காண போறபடினால் ஸ்தோத்திரம். கர்த்தர்களை பலப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம். தாவீது விடாய்த்திருக்கையில் அவனை மேற்கொள்ள சத்துரு நினைத்தான். ஆனா அவனை தூக்கி எடுத்த உம்முடைய கை, தாவீதை பாதுகாத்த உம்முடைய கை, செருபாபேலை தூக்கி எடுத்த உம்முடைய கை, உங்களை தூக்கி எடுக்கிறதுக்காய் நன்றி. கலந்து எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுவதும் கூட இருங்க. பகல் நடக்கிற ஜெபங்கள், சாயங்கால கூட்டங்களை ஆசீர்வதிங்க. ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற போற திருவிருந்து ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்று மாலை நடக்கிற வீட்டு கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். வெளி மாவட்டங்களில், வெளிநாடுகளில், வெளியூரில் தங்கி வேலை பார்க்கிற படிக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். உடைய கரம் கூட இருக்கட்டும். நல்ல மழையை தாரும். தேசத்தை ஆசீர்வதியும். தேசத்தை வர்த்திக்க பண்ணும். சமாதானம் பெருகட்டும். நாங்களுடைய பிரசன்னத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களை சமாதானத்தோடு அனுப்பும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.